என்ன மதி, எங்க போயிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. நான் காலேஜ் சேர போறேன்ல, அதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும்னு கீர்த்தி அக்கா சொல்லியிருந்தாங்க. அதான் பாக்கலான்னு போயிட்டு இருக்கேன் அவங்க வீட்டுக்கு. அப்படியா மதி, கவர்மெண்ட் காலேஜா பிரைவேட் காலேஜா? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அத்தை, அதனால பிரைவேட்ல தான் பாத்துருக்கேன். அப்படியா? அப்ப காசு ரொம்ப செலவாகுமே, என்ன பண்ண போற? அம்மாக்கு காசு வேற ரொம்ப செலவாகும். அதான் அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது, என் அதிர்ஷ்டம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம போயிடுச்சு அத்தை. சரிம்மா, பரவாயில்ல, எடு, கவலைப்படாது, சரியா? அதான் அவங்க 2 பேரும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ எதை பத்தி கவலைப்படாம படிக்கிற வேலையில மட்டும் நீ கவனம் செலுத்து, போதும், சரியா? சரிங்க அத்தை, நான் போய் பார்த்து வந்துடுறேன். நீங்க காலேஜுக்கு போயிட்டு வரலாம். நானா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா இன்னைக்கு. அடுத்த டைம் நீ சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு வர்றவங்க கூட, சரியா? அப்படியா அத்தை? சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. சின்ன பிள்ளை 5வது 6வது படிச்சுட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச விட்டு. இப்ப பார்த்தா காலேஜ் படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. சாமி, காலம் எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும் போல. எல்லாம் டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. சரி, நம்மளும் போய் வேலையை பார்ப்போம். ஹலோ அம்மா, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் தான் இன்னும் காணுமா? எப்ப பார்த்தாலும் இப்படியேதான் பண்ணுது. நம்ம நேரத்துல வந்தோம்னா வரவே வராது. நாம லேட்டா வந்தோம்னா டக்குன்னு போயிரும். இதே பொழப்புதாம்மா. வந்துட்டு இருக்குமா பஸ், வந்தா ஏறி போயிடுறேன். வைக்கிட்டா? பஸ் காணோம். இப்படி உட்காந்துருக்கலாம், நல்லாதான் இருக்கு கிளைமேட்டும், வெயில் இல்லாம சும்மா குளுக்குள்ளுன்னு இருக்கு, மலை தடியில நல்லா இருக்குப்பா. ஐயோ, இது அவங்க தானே? ஏங்க, கொஞ்சம் நில்லுங்க. நான் போறது. ஐயோ, நீங்களா? ஆமாங்க, என்ன பார்த்தாத மாதிரி போயிட்டு இருக்கீங்க? சத்தியமா கவனிக்கலைங்க, உங்களை சத்தியமா பார்க்கல. நான் அவசர வேலையை போயிட்டு இருந்தேன், அதனால நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சரி சரி, நம்பிட்டேன். என்ன அவசரமா வேலைக்கு போறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, ஃப்ரெண்டு தான் அர்ஜென்ட்டா கூப்பிட்டு இருந்தான், அதான் போயிட்டு இருக்கேன். சரி சரி. அப்புறம் ஏதோ எங்க வீட்டுல இருந்து ஏதோ உங்களுக்கு கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேங்க, எங்க அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லல. சரி சரி. ஒருத்தவங்களுக்கு பேசுறதுக்கே கூச்சமா இருக்கும், நீங்களும் நல்லா சகஜமா பேசுறீங்களே. நீங்க மட்டும் எவ்வளவு போல்டா நல்லா பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க தான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பயப்பாங்க, தயக்கப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. நீங்க அப்படி இல்லையே, ஏதோ ஃப்ரெண்டு கூட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என் கூட. நான்லாம் எப்பவுமே அப்படிதான், என்னை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்குன்னு நான் திமிரு பிடிச்சதா கெட்ட புள்ள நினைச்சிடாதீங்க, நானும் நல்லவதா. ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கலையே. நம்பிட்டேன், எடுங்க. ஐயோ, இவங்களா? இவங்க இங்க என்ன பண்றாங்க? கூட ஒரு பொண்ணு வேற இருக்காங்களே, அவங்க கூட என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? எதுவும் அட்ரஸ் எதுவும் கேக்குறாங்களா, இல்ல அவங்களோட லவ்வரா? எது தெரியலையே. பக்கத்துல போய் பேசலாமா, இல்ல நம்ம பாட்டுக்கு போயிடலாமா? எதுவும் பாக்கல அப்படின்னு நினைச்சிட்டு போயிடலாமா, இல்ல நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிடலாமா அவங்க கிட்ட? சரி, என்ன வேணா நடக்கட்டும். அவங்க எப்படி நம்ம கிட்ட சொன்னாங்க, அதே மாதிரி நம்மளும் அவங்க கிட்ட சொல்லிடலாம், என்ன நடந்தாலும் சரி. எங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஐயோ, என்ன அடிச்சு போயிட்டாரு? நீங்களா? என்னங்க வேணும்? உங்களை பார்க்க என்னால் முடியாது, நான் போறேன். என்னாச்சு இவங்க? இது யாரு பொண்ணு? இந்த பொண்ணுக்கு பேசுறதே ஓடுறாங்களே. என்ன இருக்கும்? நம்ம வாழ்க்கை வேற இவங்களை நம்பி விட்டுட்டேனே. சிறுக்கன வேற சொல்லிட்டேனே வீட்டுல. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு. பொண்ணுக்கு அவங்களுக்கு ஏதோ பழக்கம் இருக்குமா? அவங்க கிட்டே கேட்டுடலாமா? கேட்டு நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறி ஆனதுக்கப்புறம் நம்ம எதுக்கு தயங்கணும்? கேட்டுடலாம். எங்க அக்கா, இங்க கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்க. அவர் யாரு உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்க கூட பேசணும்னு பயந்து ஓடிட்டாரு. என்ன, உங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனையா? யாரு? நான் அவர் கட்டிக்க போற பொண்ணு. ஐயோ, இது வேற நடந்திருக்கா? நமக்கு பாவமாம இருக்காங்க. நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், தெரியாத மாதிரியே இருந்துக்குவோம். என்கிட்ட என்னத்த நம்ம சொல்றது? ஆளைய நம்ம கெடுக்க வேண்டிய, நம்ம நீ வேண்டியதான். அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவனை நாங்க எல்லாரும் போட்டு கலாய்ச்சிட்டு கிடந்தோம். என்னடா கல்யாணமா, பொண்ணை காய்ச்சிடும் இப்படின்னு பேசிட்டு இருந்தோமா. சொன்னதுக்கு ஏதோ ஒண்ணு கேட்டோம்னா என்னமோன்னு ஓடிட்டான் போல.
உங்க 2 பேர்த்த வச்சு நான் கலாய்ச்சி விட்டுறணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிட்டான். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க நினைச்சுக்காதீங்க சரிங்களா? அப்படியா? அதுக்காவது இப்படி பயந்துடுறாங்களா? ஆமா, இந்த காலத்துல எல்லாம் என்னென்ன சொல்லி கலாய்க்கிறாங்க, பாவம் இல்ல அவங்க. அதுக்குதான் பயந்து உங்களை பார்த்தோன்னு ஓடுறாங்களே, எங்க 2 பேர்த்த வச்சு எதுவும் பேசுறீங்க அப்படின்னு. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். அப்படி அதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம், நான் அவனோட ஃப்ரெண்டு தான். சரிங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் கடை மட்டும் போயிட்டு இருக்கேங்க. அப்படியா, சரி சரி, போயிட்டாங்க. வாங்கல, காப்பி குடிச்சிட்டு போலாம். இல்ல, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டான வேலை இருக்கு, நான் போயிடுறேன். சரி வாங்க வாங்க, கல்யாணத்துல வாங்க, விருந்த வச்சிடறேன் நானு. சரி, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன். நான் முடிவு பண்ணல எந்த நாளுன்னு. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்துடுறேன் நானு. சரிங்க. சரி பாய். சரி, போயிட்டாங்க, நானும் போயிட்டறேன். ஓகே. ஃப்ரெண்டு தானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். பார்த்தோன்னே எப்படி பயந்து ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் பயப்பாங்க. எனக்கு போய் இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு பாரு. அடுத்த டைம் பாக்குறப்ப கேக்குறேன், ஏங்க இதுக்கெல்லாமா பயந்து ஓடுவீங்க அப்படின்னு.